இலங்கையில் 10வது நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளது. 159 இடங்களில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற அதிகாரத்தை அதிபர் அனுரகுமார கட்சி கைப்பற்றியிருக்கிறது. இதுகுறித்து நமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்கும் விரிவான தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். இலங்கை நாட்டினுடைய 10வது நாடாளுமன்ற தேர்தலானது நவம்பர் 14ஆம் தேதி நடந்துருச்சு. கிட்டத்தட்ட 1,18,00,000 மக்கள் வாக்களிச்சிருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் அந்த வாக்குகள் எண்ணப்பட்டு தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. கடந்த செப்டம்பர் மாதம் நடந்த ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி மிக பிரம்மாண்டமான வெற்றி பெற்றிருந்தாங்க. குறிப்பிட்டு ஜனாதிபதியாக அனுரகுமாரா தேர்வு செய்யப்பட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக தற்போது நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட 159 இடங்கள் கைப்பற்றிருக்காங்க. 68 லட்சம் வாக்குகள் பெற்றிருக்காங்க. அதே போல தற்போது எதிர்க்கட்சி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஐக்கிய மக்கள் சக்தி 40 இடங்கள் கைப்பற்றிருக்காங்க. அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் சொல்லி பார்க்கும்போது 19 லட்சம் வாக்குகள் பெற்றிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக 3வது இடத்துல இலங்கை தமிழ் அரசு கட்சி கிட்டத்தட்ட 8 இடங்கள் கைப்பற்றிருக்காங்க. அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் 2,57,000 வாக்குகள் பெற்றிருக்காங்க. அதற்கு அடுத்ததாக புதிய ஜனநாயக முன்னணி 5 இடங்கள் கைப்பற்றிருக்காங்க. அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகளானது 5 லட்சம் வாக்குகள். அதற்கு அடுத்தது இலங்கையை பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக ஆண்டுட்டு வந்த ராஜபக்சேனுடைய மகன் அவர்களுடைய கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனா அவர்கள் 3 இடங்கள் கைப்பற்றிருக்காங்க. அவர்கள் பெற்றக்கூடிய வாக்குகள் 3,50,000 வாக்குகள் பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கட்சிகள் பெற்ற வாக்குகள் அடிப்படையில் கிட்டத்தட்ட 29 தேசிய பட்டியல் உறுப்பினர்களுக்கான எண்ணிக்கையானது அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. அதுலேயும் அதிகப்படியான எண்ணிக்கையை தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்காங்க. குறிப்பிட்ட இந்த தேர்தல் முடிவுகளை நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இதுவரைக்குமே தமிழ் மக்கள் தமிழ் கட்சிகளுக்கே அதிகப்படியான வெற்றியை கொடுத்திருக்காங்க. ஆனால் இந்த முறை தேசிய கட்சியை நோக்கி நகர்ந்திருக்காங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த சஜித் அவர்களுடைய அந்த கட்சியானது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்கு. அதே போல நாட்டை பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மீட்டு கொண்டு வந்ததாக சொல்லப்பட்ட ரணில் விக்ரமசிங்கனுடைய கட்சியும் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. கிட்டத்தட்ட 78 ஆண்டுகளாக இலங்கையை பல்வேறு காலகட்டங்களில் ஆண்டு வந்த ராஜபக்சேனுடைய கட்சி மற்றும் குடும்பமானது அரசியலிருந்து முழுமையாக துடைத்தெறியப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது. புதிதாக நாடாளுமன்றத்தையும் ஜனாதிபதியும் கையில் வச்சிருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி வரக்கூடிய காலகட்டங்களில் மக்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.